ஹாய் வணக்கம். நான் சுகுணா பாக்கியராஜ் பேசுகிறேன். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபேமிலி டைம். ஃபேமிலிக்காக என்னோடய தம்பி பசங்களுக்காக பிள்ளைங்க கேட்டாங்கன்னு என் பாப்பா பட்டாம்பூச்சி ட்ரெஸ் கேட்டா, அதனால் பட்டாம்பூச்சி ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன். மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். பாப்பா ட்ரெஸ் வந்து 200 ரூபா, தம்பியோட ட்ரெஸ் வந்து 250 ரூபா. ரெண்டுமே மீஷோவில் தான் வாங்கினேன். சுகி வந்து இந்த பட்டாம்பூச்சி சுகிக்கு, அந்த மாடல் ட்ரெஸ் இன்னொன்று வந்து சுசாந்துக்கு. அப்புறம் இன்னொன்று எங்கள் குட்டியம்மா இருக்காங்க. எங்கள் குட்டியம்மா அங்கே அவிய தாத்தா வீட்டில் இருக்கா. குட்டியம்மாவுக்கு மட்டும் எடுக்கலை. சுகி குட்டிக்கும் சுசாந்த் குட்டிக்கும் ட்ரெஸ் போட்டு விட்டாச்சு. இது அந்த வீடியோ தான். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், வீடியோவும் எடுத்த மாதிரி இருக்கும்ன்ட்டு தான் இந்த வீடியோ. என்னோடய வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நானா என்னன்னு தெரியல, எங்கள் சுகிக்கு ரொம்ப என்ன பிடிக்கும். அம்மாவா அத்தையான்னு கேட்டால் அத்தைன்னு தான் ஃபஸ்ட்டு அது சொல்லும். அத்தை தான் எப்போதுமே அத்தை அத்தை அத்தைன்னு தான் கிடப்பா. அதுமாதிரி எங்கள் சின்ன குட்டியும் பரவாயில்ல, எங்கள் ஐயா குட்டியும் பரவாயில்ல. 2 மாதம் கழித்து பிள்ளைங்களை இன்றைக்கி தான் பார்க்குறேன். 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் ட்ரெஸ் வாங்கி வச்சுட்டேன். அப்போ நல்லா உற்சாகமாக துள்ளி குதித்த பிள்ளை வந்து ட்ரெஸ்ஸை போடும்போது ஜாலியாக இருப்பான்னு பார்த்தேன். பிள்ளைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் முகம் டல்லாகவே இருக்கா. சரி, இல்லைன்னா அவள் நல்லா ஜாலியாக டங்குன்னு குதித்து எடுத்திருப்பா. சரி, ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டான்னு லைட்டாக மேல் கழுவுங்கம்மா, மேல் கழுவி பாப்பாவுக்கும் சட்டை போட்டுரும், தம்பிக்கும் சட்டை போட்டு விட்ருன்ட்டு பிள்ளைங்களை கிளப்பியாச்சு. ஒரு நாளைக்கு 2 டைம் குளிக்க வச்சா தானே பாவம் பிள்ளைங்களும் இந்த வெயிலுக்கு தாங்காதுங்க. இல்லைன்னா கொஞ்சம் 2 வாட்டி குளிக்க வச்சிட்டோம்னா கொஞ்சம் பரவாயில்ல தானே. அதான் அப்படி பிள்ளைங்களையும் குளிக்க வச்சாச்சு, வீடியோவும் எடுத்தாச்சு, வாய்ஸும் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் தூத்துக்குடியில் தான் இருக்கேன். தூத்துக்குடிக்கு 5 மணிக்கு தான் வந்தேன். எனக்கும் கொஞ்சம் பிள்ளைங்கள அங்கே இருக்கும்போது தனியாக இருந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ பிள்ளைங்கள பார்க்க கொஞ்சம் நிம்மதியாக, மனசுக்கு ஆறுதலாக, ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படியே எங்கள் பாப்பாவுக்கு வீடியோ எடுக்கணும்னு ஆசை. அப்படியே செல்ஃபி ஸ்டிக்கை அவள் கையில் கொடுத்து, துணி எங்கள் அம்மா காய போட்டிருந்தாங்க, அதையும் சும்மா எடுத்துகிட்டு, அப்புறம் இவர் தான் எங்கள் ஐயா குட்டி, இவன் பேர் சுசாந்த். அதுக்கப்புறம் அவனுக்கும் சட்டை போட ரெடி ஆகிட்டேன். அவனுக்கும் சட்டை போட்டு விட்டுட்டாச்சு.
ஒரு குடும்பத்தை ஆக்குவதும் பெண் தான், அழிக்கிறதும் பெண்ணு தான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு சில பேர் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கும். ஆனால் குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ தான் சண்டைகள் சச்சரவுகள் இருந்தாலும் அந்த குழந்தைகள் இருக்கிற வீடு அப்படியே சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். அப்படி தான் என்னோடய வாழ்க்கையில் என் தம்பியோட குழந்தைங்க, என் தம்பி குழந்தைங்க மட்டும் இல்லை, என் கொழுந்தனோட பிள்ளையும் அப்படி தான் இருப்பாள் என்கிட்ட. அவ்வளோ அந்த அளவுக்கு பாசமாக இருப்பாங்க. குழந்தைங்கன்னா எனக்கு உசுரு. குழந்தைங்களுக்குன்னா நான் அவ்வளோ பிடிக்கும். என்னமோ கடவுள் எனக்கு அந்த பாக்கியம் இன்னும் கிடைக்கல. கூடிய சீக்கிரம் அந்த பாக்கியம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் எனக்காக கண்டிப்பாக இந்த பாக்கியம் கிடைக்கணும்னு இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க. எவ்வளோ தான் பணம் காசு இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. கல்யாணம் முடிஞ்சுதா, ஒரு குழந்தைய பெற்றமா 2 குழந்தைய பெற்றமானா தான் இந்த உலகத்தில் மதிப்பும் மரியாதையும்.